ஹலோ பாய்ஸ், இன்னைக்கு டே 3 ஆஃப் குட்டி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். நமக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜிகிள்னா ஒரு ஜிகிளுங்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்ங்கிறது ஒரு பிஜிஎம்ஐ பிளேயருக்கு தெரியும். ஓகேவா? அதாவது நம்ம லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணுறோம்ல, அதை தான் சிம்பிளாக சொல்லணும்னா ஜிகிளும். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸில் போயிட்டு கண்ட்ரோல்ஸ் இருக்குல்ல, அதாவது நம்ம கஸ்டமைஸ் பண்ணோம்ல லேஅவுட், அதில் போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஜாய்ஸ்டிக்ஸ் அதை வந்து அபோவ் 80 வச்சுட்டு பாருங்கள். அந்த அபோவ் 80 வச்சிங்கன்னா உங்களோட ரன்னிங் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ரன்னிங் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும், பட் லெஃப்ட் ரைட்டுங்கிறது உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு க்ளோஸ் ரேஞ்ச் போயிட்டு டிடிஎம்ல அடி வாங்குவீங்க. அதே நார்மலாக போயிட்டு இதே ஃபார்மேட்டில் போய் அந்த ஜாய்ஸ்டிக்கை பிலோ 70 வச்சு உங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ரன்னிங் ஸ்பீடும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி சேம் டைம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுமே இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அடுத்து செகண்ட் டிப்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் தெரிஞ்சாலும் நான் சொல்கிறேன், சரிங்களா? அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதே கண்ட்ரோலில் போயிட்டு அட்வான்ஸ் கண்ட்ரோலில் போயிட்டு ஸ்ப்ரிண்ட் சென்சிட்டிவிட்டின்னு ஒன்று இருக்கும். அந்த ஸ்ப்ரிண்ட் சென்சிட்டிவிட்டி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், சரிங்களா? அதை ஃபுல்லாக லோ பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா ரன்னிங் ஸ்பீடும் கம்மியாக இருக்கும், லெஃப்ட் ரைட்டும் கம்மியாக இருக்கும். ஓகேவா? அதுவே நீங்கள் அதே சேம் ஃபார்மேட்டில் போயிட்டு அதை ஃபுல் மேக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ரெண்டுமே ஸ்பீடாக இருக்கும். ஓகேவா? அதான் காய்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துச்சுன்னா பிடிச்சின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நண்பா. ஓகே, டாட்டா, பை பாய். மீண்டும் நாளைக்கு இதே பார்க்கலாம் காய்ஸ். ஸ்டே டியூன் வித் மேட் கேமிங்.